லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக எனக்கு தோணின ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் நம்மளுடைய லைஃப்பில் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய கோல்ஸ், நம்மளுடைய கோல்ஸில் பல மாற்றங்களை நம்ம உருவாக்குறோம். நிறைய விஷயங்கள் மற்றவங்கள ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அது நம்மளுடைய கோல்ஸாகவே வைத்திருக்கிறோம். என்னுடைய லைஃப்பில் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தையும் நீங்கள் அந்த மாதிரி அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாமல் இருப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். எப்போதுமே நமக்கு ஒரு கோல் அப்படின்னு நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, இல்லை ஒரு விஷயம் கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணணும் மச்சான் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா, அது நிஜமாகவே நம்ம ஆசைப்பட்டது தானா அப்படின்னு எத்தனை பேருக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியல. நிறைய டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய சில விஷயங்கள், ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், இந்த மாதிரி ரோலுக்கு போகணும், இந்த மாதிரி சம்பளம் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி ரோலுக்கு போனால் தான் இந்த மாதிரி ஐடி கம்பெனிக்கு போனால் தான் நல்ல வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் முக்கால்வாசியான டைம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக தான் இருக்கும். அது கரெக்டாக தப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுனால நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய க்ளோஸ் சர்க்கிள், உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், உங்களுடைய ஸ்பௌஸாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, மச்சான் அவங்களாம் சொல்கிறாங்களே அப்போ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செய்கிறாங்க. அப்படின்றதுனால சில பேர் தன்னுடைய இயலாமையை கூட ஓவர் கம் பண்ண முடியாமல் எல்லாரும் பண்ணுறாங்க, அப்போ நம்மளும் இதுதான் பண்ணணும், நம்மளும் அவங்களோட ஒன்றி வாழணும் அப்படின்றதுக்காக தனக்கு பிடிக்கவே இல்லைனா கூட சில விஷயங்கள் செய்வாங்க. எத்தனை பேர் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய தினசரி லைஃப்பில் இவங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவங்கள அப்செட் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிக்கவே இல்லைனா கூட சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அது உங்களுக்கான டெம்ப்ளேட்டா அப்படின்றத யோசிக்க மாட்டேங்கிறீங்க. பட் யாருக்கோ அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்றதுனால அதுதான் எனக்கும் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண கிடையாது. எல்லாரையும் சந்தோஷமாக வைத்திருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தப்பான ஒரு எண்ணம். அவங்களுடைய ஹாப்பினஸுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு என்னுடைய ஹாப்பினஸ் மற்றவங்களை ஹாப்பியாக வைத்திருப்பது மூலமாக தான் என்னுடைய ஹாப்பினஸ் அப்படின்னு நினச்சேன். பட் அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு ரொம்ப ரீசெண்டாக தான் வந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் நினச்சிருப்பீங்க, கண்டிப்பாக இந்த வேலைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, நான் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கிட்டேன்னா என்னுடைய அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது வேறு. ஆனால் இது பண்ணாதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அச்சீவ் பண்ண முடியும், என்னுடைய வேலையை இப்படி தான் முடிக்க முடியும் அப்படின்னு நினச்சி பிடிக்காத ஒரு பாதையில் செல்லக்கூடிய நிறைய மாணவர்கள் அண்ட் நிறைய பேர் நினைப்பாங்க, இப்போ போய் நீ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறியே, இவ்வளோ வருஷம் வயசாயிடுச்சு உனக்கு, மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய மென்னுக்கு சொல்கிறேன், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு உனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல அப்படின்றதுனால நீ போய் கம்பெனியை மாற்றுறியே, உன் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நபருக்கு தான் தெரியும், ஒரு பிடிக்காத வேலையில் குடும்பத்திற்காக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அந்த கம்பெனியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பிடிக்காத ஒரு என்வாயர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் நீலாம் வேலைக்கு போகணும், நீலாம் குடும்பத்தை பார்த்துக்கோ, இல்லை நீலாம் எதுக்கு வேலைக்கு போகணும், ஆஃப்டர் மேரேஜ் நிறைய விமனுக்கு இது இப்படி நடக்குது, இன்னமும் நடக்குது, ஆஃப்டர் மேரேஜ் நீ இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்வாங்க. சில பேரண்ட்ஸ் நீ ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிற, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சோம், உன்னை படிக்க வச்சது வேஸ்ட்டு அப்படின்னு சில ஃபேமிலிஸில் சொல்லுவாங்க. ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு மென்டல் தாட் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தாண்டி எல்லாரும் என்ன கரெக்டுன்னு சொல்கிறாங்களோ அதை செஞ்சாவாச்சும் நமக்கு கிடைக்கும் சக்ஸஸ், அப்படியாச்சும் நமக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டாக மாறிடுச்சு. பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமையும் இருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு அது ஒர்க் ஆகுதா இல்லையா, உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியுமா, அந்த விஷயம் உங்களுக்கு செய்யும் பொழுது சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்றத நீங்கள் தான் கண்டுபிடிக்கலாம். என்னைய சொன்னாங்க, நான் இசிஇ படிக்கும் பொழுது நீலாம் ஐடி கம்பெனிக்கு எப்படி போவோம், உனக்கு தான் கோடிங்கே தெரியாதே அப்படின்னாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்ன ஆசை, எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும் அப்படின்றது ஒரு ஆசை. அதுக்காக நான் என்ன பண்ணேன், எல்லாரும் சொல்கிறது எனக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க, நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம முயற்சி செய்து தான் பார்க்கணும் அப்படின்றது நான் டிசைட் பண்ணேன். பட் ஃப்ரெஷராக இருக்கும்பொழுது டெஃபினட்டாக நிறைய ஹேர்டில்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணினேன். அதனால தான் கோடிங் வருதோ இல்லையோ, ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகும்னா மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மற்றவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்காம எனக்கு அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஜோஹோ இன்டர்ன்ஷிப்லாம் ட்ரை பண்ணேன்.
Zoho internship பற்றி நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நீங்களும் நிறைய பேர் வந்து Zoho எவ்வளோ ஒரு அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய பேர் வந்து ஆசைப்படுறீங்க அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக அங்கே நான் ஒர்க் பண்ணினேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் அங்கேயும் இப்போ நீ Zohoவில் வந்து ஒர்க் கிடச்சிருச்சுல்ல, இப்போ ஏன் நீ வேலையை விடுற அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. அப்போ எனக்கு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய கோல்ஸ் மாறிச்சு. ஆனால் அது மற்றவங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அகெயின் நான் வேறு ஒரு ரோலுக்கு மூவ் ஆகணும், வேறு மாதிரி ஒரு ரோலுக்கு நான் ட்ரை பண்ணணும், எனக்கு பிஸ்னஸ் அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நீ செய்யக்கூடிய விஷயம் தப்பு அப்படின்னு தான் உலகமே சொன்னாங்க. அதை பற்றியும் நான் ஆல்ரெடி அந்த Zoho வீடியோவில் நான் பேசியிருக்கேன். பட் அகெயின் எனக்கு அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் செஞ்சேன். அண்ட் இப்போ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையில் நான் டெஃபினட்டாக நான் செய்கிறேன். இப்போ நான் அதுலேயே அந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு ரோலில் மக்கள் சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்றதுனால நான் இருந்திருந்தேன் அப்படின்னா டெஃபினட்டாக இது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து என்ஜாயே பண்ணியிருக்க மாட்டேன். இதுதான் ஹாப்பினஸ் அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இதுதான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது எனக்கு புரியாமல் இருந்திருக்கும். ஆன் தட் நோட், நீங்கள் வந்து உங்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு என்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு வேலை தேடக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பீங்க. ஒரு கரியர் சேஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாற்றத்திற்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் நீங்கள் வந்து லேர்ன் செய்வது உங்களுக்கு, நீங்கள் அந்த ரோலில் இருக்கீங்களோ இல்லையோ, அந்த கரியர் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக தான் இருக்கீங்களோ இல்லையோ, அந்த நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய கரண்ட் ஸ்கில் செட்டுக்கு அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆன் தட் நோட், உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் எங்கே படிக்கணும்னு தெரில அப்படின்னா, இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எப்படி படிக்கணும்னு தெரில அப்படின்னா, ஓடன் ஸ்கூலோடைய ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பூட் கேம்ப் வழங்குறாங்க. அதற்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்காகவே 6 மாதம் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த பூட் கேம்ப் மூலமாக நிறைய ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஜஸ்ட் ஃபார் ஆர் யூடியூப் சேனல் வியூவர்ஸ். ஸோ நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. அதுலேருந்து எவ்வளோ உங்களுக்கு கம்மி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். அவங்க சொல்லக்கூடிய ஸ்கில் செட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி அலைன்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது ஒரு டைரெக்டாக இண்டஸ்ட்ரியில் இல்லை நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்களுடைய 360 டிகிரி பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் மூலியமாக இந்த ப்ரோக்ராம் முடியும் பொழுது உங்களுக்கு எப்படி பிளேஸ் ஆகணும், அதற்கான ட்ரைனிங் என்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் வராங்க, அதுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒவ்வொரு கம்பெனிக்கும் எப்படி இந்த ரெஸ்யூமை மாற்றணும் அப்படின்ற என்டையர் கைடன்ஸும் அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்பில் அப் டு 30,000 rupees வழங்குறாங்க. இதெல்லாமே உங்களுக்கு எப்படி டீட்டெயில்ஸ்லாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கான லிங்க் கமெண்ட்ஸில் இருக்குது அண்ட் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய இன்டென்ஷன் கோர் மெசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயமாக நீங்கள் செய்யும் பொழுது தான் அந்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ஸோ மக்கள் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக இல்லாமல் உங்களுக்கு மனசில் சொல்லுதா, அப்போ கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக அமேசிங் ரிசல்ட்ஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். Until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.